ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக நீங்க கம்பல்சரி ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வெப்சைட்ல நிறைய விசிட்ஸ் உள்ள வராங்களா, இல்ல வெப்சைட் டிராபிக்காக நீங்க நிறைய கேம்பெயின்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப உள்ள வர விசிட்டர்ஸா எப்படி நம்ம கஸ்டமரா கன்வெர்ட் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டா ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். அந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட விசிட்டர்ஸா கஸ்டமரா கன்வெர்ட் பண்றது, அதை பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூலோட நேம் வந்து collect.chat. இது என்ன பார்த்தா ஒரு சாட் பாட் தான். இந்த சாட் பாட் வந்து எல்லா வெப்சைட்லயும் நீங்க பார்த்திருக்கலாம். சோ இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம கூட சாட் பண்ணுவாங்க. சோ இந்த சாட் ப்ராசஸை எப்படி ஆட்டோமேட் பண்றது, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வராங்கன்னா அந்த விசிட்டர்ஸை எப்படி இந்த சாட் பாட் மூலமா அட்ராக்ட் பண்றது, இது எப்படி நம்ம சேல்ஸ் கன்வெர்ட் பண்றது, அதை தான் இந்த வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூலை பத்தி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இந்த டூல் நேம் வந்து collect.chat சொல்லி டைரக்டா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ collect.chat போயிடுங்க. இந்த சாட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் தான். சோ ஒன்ஸ் நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு பிசினஸை எப்படி நீங்க கஸ்டமரா கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா கொஸ்டினும் நீங்க ப்ரீ டிஃபைண்டா ரெடி பண்ணி வச்சிடணும். சோ அதை ரெடி பண்ணிட்டு அதை நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா இந்த சாட் பாட் வந்து உங்களுக்காக உங்க விசிட்டர்ஸை கஸ்டமரா கன்வெர்ட் பண்ணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். இதுல நம்ம எந்த நம்மளுடைய நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் மெயின், இதோட மெயின் பர்பஸே அதுதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் சாட் பாட் தான் இதோட மெயின் பர்பஸ். ஸோ இதோட டூலோட பிரைஸ் காஸ்டிங் வந்து எவ்வளவு பார்த்தா, ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வந்து நிறைய இது யூஸ் பண்ண முடியாது, நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் பெய்டு வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா $24 வருது, ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் $49 வருது. ஸோ இது யாருக்கு நான் சஜஷன் பண்ணணும் பார்த்தா, உங்க பிசினஸ் வந்து நிறைய பிசினஸ் உள்ள வராங்க உங்க வெப்சைட்டுக்கு, இல்ல நீங்க வெப்சைட் டிராபிக் கேம்பெயின் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து கூகுள் சர்ச் ஆட் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சாட் பாட் யூஸ் பண்ணலாம். இந்த சாட் பாட் உங்களோட விசிட்டர்ஸை கஸ்டமரா கம்பல்சரி கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஃப்ரீ டெமோல காட்டுறேன். ஸோ ஃப்ரீல வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் 50 ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணலாம். பிளஸ் வந்து ரெஸ்பான்ஸ் இன்சைட் பிளஸ் அப்பாயின்மெண்ட் புக்கிங் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் வந்து ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது ஃப்ரீ வெர்ஷன்ல. நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நீங்க சைன் இன் ஜஸ்ட் இந்த இதுல போய் சைன் இன் பண்ணீங்கன்னா டேஷ்போர்டு உங்களுக்கு இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3 ஆப்ஷன் காணும். ஃபர்ஸ்ட் டிசைனா. சோ முதல்ல வந்து உங்க வெப்சைட்ல நீங்க இந்த சாட் பாட்டை எங்க பிளேஸ் பண்ண விரும்புறீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எல்லா வெப்சைட்லயும் கார்னர் கீழே இருக்கும். சோ பிலோல கீழே வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சென்டர்ல கூட நீங்க வச்சுக்கலாம். சோ சென்டர்ல உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், சென்டர்ல வச்சுக்கலாம். இல்ல லெஃப்ட் சைட்ல கார்னர் வேணும்னா நீங்க கார்னர் வச்சுக்கலாம். சோ ஒன்னு ரைட் சைட் கார்னர், இல்ல லெஃப்ட் சைட் கார்னர், இல்ல சென்டர், இந்த 3 இடத்துல உங்களுக்கு வேணுமா கேட்கும். நாம எப்பவும் வந்து எல்லா வெப்சைட் யூஸ் பண்ற மாதிரி சோ ரைட் சைட்ல கார்னர்ல யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து உங்களோட வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணும். நான் சொல்ற ஸ்டெப் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க எங்க ஷோ ஆகும்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ரைட் சைட் கார்னர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்க வந்து ஒரு அனிமேட்டட் இமேஜ் வச்சிருக்கோம், அதாவது கார்ட்டூன் இமேஜ் வச்சிருக்கோம். இங்க வந்து உங்களோட இமேஜை பிளேஸ் பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா பிளேஸ் பண்ண முடியும். சோ அங்க உங்க இமேஜ் பிளேஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா வந்து பிரீமியம் அக்கௌண்ட் வாங்க பை பண்ணணும். சோ பிரீமியம் பை பண்ணா அங்க ஈஸியா உங்களோட இமேஜ் பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களோட பிராண்டிங் கலர். சோ உங்களுக்கு ஏதாச்சும் பிராண்டிங் கலர் இருக்குன்னா அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்ககிட்ட எந்த பிராண்டிங் கலர் இல்லைன்னா நீங்க இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது. சோ நீங்க பிராண்டிங் கலர் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க தைரியமா சூஸ் பண்ணி ரன் பண்ணலாம் கைஸ். இல்ல எனக்கு எதுவுமே வேணாம், ஜஸ்ட் சாட்டோட ஐக்கான் மட்டும் இருந்தா போதும், நீங்க வந்து ஜஸ்ட் ஐக்கான் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிசைன் பண்ணிடலாம். ஒன்ஸ் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்கிரிப்ட் நான் சொல்றேன். இங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களோட ப்ரீ டிஃபைன்டு கொஸ்டின் இங்க தான் நீங்க ரைட் பண்ணணும். சோ ஒரு பிசினஸ் கிட்ட நீங்க என்ன மாதிரி கொஸ்டினா கேட்கற வேண்டியதும் அது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா ரெடி பண்ணி வச்சிருக்கணும். சோ அந்த ரெடி பண்ண கொஸ்டினை தான் இங்க நம்ம 1 by 1 கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்னு இருக்கும். சோ நம்ம ஜஸ்ட் இது எப்படி எடிட் பண்ணலாம், இதுல வந்து 3 ஆப்ஷன் வரும். ஒன்னு டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்னு வந்து லாஜிக்கல் ஜம்ப். இந்த லாஜிக்கல் ஜம்ப் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரீடைரக்ஷன் சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, டக்குனு ஒரு 3 ஆப்ஷன் கொடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே அவங்க எங்க போகணும்னு சொல்லி ரீடைரக்ட் பண்றோம், அதுதான் லாஜிக்கல் ஜம்ப். ரெண்டாவது கொஸ்டின் எடிட் பண்றது, மூணாவது கொஸ்டின் மூவ் பண்றது. சோ இதுல டெலிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். சோ இது வந்து நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து 3 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட்,
ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நான். ஸோ உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன். அது ஃப்ரீ விஷயம் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சப்போர்ட். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தோம், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார், வெப் டெவலப்மெண்ட் வேணுமா இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணுமா இல்ல கஸ்டமர் சப்போர்ட் வேணுமா சொல்லி கேட்கறோம். ஜஸ்ட் டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் கொஸ்டின் அவங்க கிட்ட வேற என்ன, இப்போ வந்து அவங்க கஸ்டமர் சப்போர்ட் கிளிக் பண்ணானா எங்க போகணும், வெப் டெவலப்மெண்ட் கிளிக் பண்ணா எங்க போகணும் சொல்லிட்டு அதுதான் இப்போ பண்ண போறோம். சரி, செகண்ட் மெசேஜ் கிளிக் பண்றோம். செகண்ட் மெசேஜ்ல நம்ம என்ன பண்றோம், சாரி மெசேஜ் வர நம்ம நெக்ஸ்ட் ஆன்சர் கொடுக்க போறோம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து நான் கேட்கலாம், நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இப்போ வந்து இங்கதான் பிரச்சனை வரும். ஸோ நம்ம லாஜிக்கல் ஜம்ப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம பிளான் அப்டேட் பண்ண மட்டும் தான் லாஜிக்கல் ஜம்ப் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த அதை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் சொன்னேன். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ண உடனே எங்க போகணும்னு சொல்லிட்டு நீங்க ரீடைரக்ட் பண்ற அந்த ஆப்ஷன் வந்து நீங்க பிரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான், பிளான் அப்டேட் பண்ணா மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வேற ஏதாவது கொஸ்டின் பேஸ் போயிடலாம். இப்போ நான் ஜஸ்ட் டெமோ மட்டும் காட்டுறேன். இதுக்கு வந்து நான் வெப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன், இப்போ யாராவது கஸ்டமர் கேர்னு கொடுத்தாங்கன்னா அவங்களோட ப்ளீஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா வந்து யாராச்சும் மேல நான் 3 ஆப்ஷன் கொடுத்தோம். அந்த 3 ஆப்ஷன்ல கஸ்டமர் கேர்னு யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 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 மெசேஜ் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இந்த லாஜிக்கல் ஜம்ப். இப்போதைக்கு நம்ம லாஜிக்கல் ஜம்ப் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம பிளான் வந்து அப்டேட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம், நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வேற என்ன கொஸ்டின் நம்ம கேட்கலாம், ஃபோன் நம்பர் கேட்கலாம் அவங்க கிட்ட இருந்து. ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபோன் நம்பர், பிகாஸ் நம்ம கிட்ட ஃப்ரீ வெர்ஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியும், கொஸ்டின் மட்டும் தான் கேட்க முடியும், ரீடைரக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களால என்னென்ன கொஸ்டின் கேட்க முடியும் ஃப்ரீ டெமோல கேட்டுருங்க. ஸோ அவங்க ஃபோன் நம்பர் கேட்கலாம், இல்லன்னா வச்சுங்களேன் வேற ஏதாச்சும் மெயில் கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து 4 கேட்டுருங்க. இதை வந்து ப்ரிவியூ பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாருங்க, ப்ரிவியூ ரெடி ஆயிடும். ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரிவியூல வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார், நான் கேட்ட அந்த 3 ஆப்ஷன் வந்துருக்கு, வெப் டெவலப்மெண்ட், கஸ்டமர் கேர். நான் இப்போ வந்து கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறேன். கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா வந்து என்னோட ப்ளீஸ் கால் சொல்லிட்டு நம்பர் போகும். ஸோ அந்த நம்பர் அது மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இப்போ வெப் டெவலப்மெண்ட் கிளிக் பண்ணா எங்க போகணும்னு சொல்லி நீங்க டிசைன் பண்ணணும். அது வந்து நீங்க பிளான் அப்டேட் பண்ண மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் கிளிக் பண்ண உடனே கஸ்டமர் சப்போர்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் வந்து மெயில் ஐடி கேட்கறேன். சும்மா ஜஸ்ட் வேற ஏதாச்சும் கேட்கறேன், வெப் டெவலப்மெண்ட் சும்மா கேட்கறேன். ஸோ கஸ்டமர் வந்து வெப் டெவலப்மெண்ட் பத்தி கேட்டாருன்னா உடனே என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் தான் கேட்கும், உங்களுக்கு ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஃபோன் நம்பர் என்டர் பண்றாரு. ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணோன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கும், மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ மெயில் ஐடி நம்ம கொடுக்குறோம். சும்மா எல்லாமே ஜஸ்ட் ஃபார் உங்களுக்காக டெமோன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே டெமோ தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டோம், 3 கொஸ்டின் கேட்டோம். அந்த 3 கொஸ்டின் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிளிக் பண்ண உடனே நம்ம ப்ரீ டிஃபைன்டா வச்சிருந்த ஆன்சர் போயிடுச்சு. பிளஸ் அவங்க வேற கொஸ்டின் கேட்கறாங்க, வெப் டெவலப்மெண்ட் பத்தி கேட்கறாங்கன்னா உடனே வந்து அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறா, ஃபோன் நம்பர் சொல்லுங்க, பிளஸ் அவங்க மெயில் ஐடிஸ் கேட்குது. ஸோ இந்த மாதிரி சேட் பாட்டை தான் உங்களோட வெப்சைட்ல நீங்க பிளேஸ் பண்ணணும். பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் தான். இதை வந்து நம்ம எதுவுமே வந்து பார்த்தா நம்ம இன்டராக்டிவா ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. ஒன்ஸ் வந்து ஒரு விசிட்டர்ஸ் உள்ள வரானா இந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்ம கஸ்டமர் கன்வெர்ட் ஆயிடுவாரு. அதர்வைஸ் நீங்க நார்மலா நான் சில எல்லாம் பாத்திருக்கேன், நம்ம ஒரு மெசேஜ் வந்தோம்னா ரிப்ளை பண்ணாம ரொம்ப நாள் வெயிட்டிங் இருக்கும். எடுத்த உடனே கொஸ்டின் பேங்க் வச்சு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி கேட்கும்போது என்னன்னா கஸ்டமர் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணாம போயிடுவாரு. பட் அவங்க எக்ஸாக்டா என்ன நீடு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் கேட்கணும். சோ அதுக்குதான் இந்த சேட் பண்ண ஃபர்ஸ்ட் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ண, கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா வந்திருக்கு. சோ அதனால தான் உங்களுக்கும் சொல்றேன், உங்ககிட்ட நிறைய வெப்சைட் விசிட்ஸ் வராங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை எப்படி என்னோட வெப்சைட்ல யூஸ் பண்றான், ஜஸ்ட் இப்போ நம்ம டிசைன் பண்ணியாச்சு, ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷேர் என்ன பண்ணும், இந்த ஸ்கிரிப்ட் கோட் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் கோட் அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்க வெப்சைட் டெவலப் கொடுத்தீங்கன்னா அவர் கரெக்டா பிளேஸ் பண்ணி கொடுத்துருவாரு. சோ உங்க வெப்சைட்ல கரெக்டா அந்த கார்னர்ல வந்துரும் கைஸ். இதுதான் கைஸ் நான் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், எப்படி இந்த ஆட்டோமேஷன் சேட் பாட் யூஸ் பண்றது சொல்லிட்டு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. சோ பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எதாவது டைரக்டா மெயில் பண்ணுங்க. ஓகே கைஸ், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.